நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகவாசிகள். ஆமென். நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. போதுமா? இயேசு கிறிஸ்து 100% பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நீதான்பா யூதருக்கு ராஜா, உன் கைகளினால் அநேக அற்புதங்களை செய்வ, முழு மனுக்குலத்தையும் மீட்டெடுக்க போகிற பலி நீதான் சொன்ன உடனே, அழைப்பு வந்த உடனே மைக்கு கைக்கு வரணும். சொன்ன உடனே 12 வயசுல லூக்கா 2ல சொல்றார், 12 வயசுல போதகர்களை கேட்கவும் பூலோக தாயார் வந்து அவனை தேடணும்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கோவப்படவும் ஆரம்பிக்கிறார். உடனே பிதா சொல்றாரு, 30 வயசு வரைக்கும் நீ வெயிட் பண்ணுப்பா, உன்னுடைய அழைப்பு நான் தெரிஞ்சுக்கோ, இந்த மக்களுடைய ஸ்டைல கொஞ்சம் பாரு. பார்த்தா யூதருக்கும் புறஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை, இவங்க பாவியோட எல்லாம் சேர்றதே கிடையாது. இப்ப 30 வயசு ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. இப்ப சொல்றாரு லூக்கா 4ல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்ப யோவான் ஸ்நானுக்கே டவுட் வந்துச்சு, நான் மக்களை எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறேன், ஏறோதோ உன் தம்பியோட மனைவி நீ வச்சுங்கிறது சரியில்லடான்னு சொல்லிட்டு ஜெயில இருக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா பாவியோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாவியோட தான் சாப்பிட்றாரு. உடனே யோவான் ஸ்நானுக்கே டவுட் வந்து என்ன பண்ற, 2 பேரை கூப்பிட்டு, வருகிற இயேசு கிறிஸ்து இவர் தானா இல்ல வேறொரு இயேசு கிறிஸ்து வர வெயிட் பண்ணமா, போய் கேட்டுன்னு வாப்பான்னு சொன்னாரு. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சித்தம், பாவியை மீட்டெடுக்க தான் வந்தார். பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். ஒரு பாவமும் இல்லாமல் பூரணமாக நிர்வாணமாய் தோல் உரிக்கப்பட்ட சரீரமாய் பலிபீடத்துல அர்ப்பணிச்சுட்டு, பிதா என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவருடைய சிலுவையில் அவருடைய பாடெல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் ஜம்முன்னு பிதாவின் வலது பரிசுல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நம்ம பாடுதான் அந்தரத்துல தொங்குது, பரலோகமா நரகமான. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 மட்டும் வாசிங்கள் வேகமாக. எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போதும்பா. இப்ப சொல்றாரு, அவன் அவருடைய சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்ப சொல்றாரு, அவன் சிலுவையில அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. மத்தேயு 38ல சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனே அல்ல. நம்முடைய சிலுவையில நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மளுடைய ஆசை இச்சைகளை, கலாத்தியர் 5ல சொல்லுகிற மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில அரைஞ்சிடணும். நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். செத்து போன ஒரு பொண்ணத்தால கோவப்பட முடியாது, செத்து போன ஒரு பொண்ணை விபச்சாரம் செய்ய முடியாது. ஆவியின் கனிகள் நம்மள வெளிப்படணும். ஏசு கிறிஸ்து சுய கட்டுப்பாடோடு அவ்வளவு பாடுகளை அனுபவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் சொல்லுகிறார், நான் பரலோகம் போயிடுவேன், பிதா என்னை கைவிட மாட்டார்னு. பைபிள்ல 2 விதமான மக்கள் சொல்லுகிறார்கள். சபைக்கு போனா போதும், ஞானஸ்தானம் எடுத்தா போதும், சபையில கொடுக்கிற ஊழியங்களை செஞ்சா போதும், பரலோகம் போயிடுவேன். உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? இயேசுவால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மத்தேயு 25:1-13 வாசிக்க தேவையில்ல. 10 கன்னிகைகளை குறித்ததான ஓமை சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகம் சொல்லுகிற வாழ்க்கை அல்ல, வேதம் சொல்லுகிற வாழ்க்கைய வாழுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை, மணவாளன் வந்து போயிட்டாரு. இப்ப சொன்னவங்க சபைக்கு வந்தா போதும், ஞானஸ்தானம் எடுத்தா போதும், உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாதுன்னு சொன்னவங்க கதவை தட்டுகிறார்கள். உள்ளே இருந்து ஒரு சத்தம், உனக்கு கொடுக்கப்பட்டதான டைம் முடிஞ்சிச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பரிதபிக்க கூடிய நிலைமை. வாசிப்போம். யோசுவா எழுதின புத்தகம் 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். போதுமா? சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஒரு பக்கம் எதிரியோடு யுத்தம் நடக்கிறது, நம்ம வளர்ச்சியை பிடிக்காத பிசாசோடு மனிதரோடு பயங்கரமான ஒரு யுத்தம். மறுபக்கம் துரோகம். ஆகான் பண்ணின காரியத்தில் சபையில 36 பேர் இல்ல, வெட்டப்பட்டார்கள். யோசுவா 7:6 சொல்றார், யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புழுதியை தன் தலைமையில போட்டுக்கொண்டு, ஆண்டவரே எங்க வீக்னஸ் பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்க உபதேசத்துக்கு
எங்களை ஈஸியா அழிச்சிடுவான். யோசுவா 7:9 சொல்றாரு, உங்க மகத்தான நாமத்துக்கு என்னப்பா செய்வீங்க, யாருப்பா உங்க வேலையை செய்வாங்க, எல்லாருமே இப்படி அழிஞ்சு போறாங்களேன்னு சொல்லிட்டு துரோகிய கண்டுபிடிச்சு கோத்திரம் கோத்திரமா, இஸ்ரவேல் கோத்திரம் எவ்வளவு பேர் இருந்தாங்க, கோத்திரம் கோத்திரமா, குடும்பம் குடும்பமா, தனி தனி நபரா விசாரிச்சு ஆகான போட்டு தாழ்ற வரைக்கும் ஆகான் நினைச்சுன்னு இருக்கிறேன், நான் கானானுக்கு போயிடுவேன். என்ன ஒரு உணர்வே இல்லாம சபைக்கு வரோம் போறோம். பிசாசோடு போராடுவதா, விசுவாசியோடு போராடுவதா? சபையே, தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது. இவ எல்லாம் அறிந்திருந்தோம், எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் வசனம் தெரியும், நீ சொன்ன கதெல்லாம் எனக்கு தெரியும் தான், தெரிஞ்சிருந்தோம் கடினப்படாத, நிர்விசாரமா இருக்காத, அலட்சியம் பண்ணாத, தேவனை காண ஆயத்தப்படு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 நாம் வாசித்து முடிக்கலாம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். போதுமா? மகா சத்தமாய், உடம்பு முழுவதும் காயம், நம்மளால மூச்சு கூட விட முடியாது. ஆனா அவரு சொல்றாரு மகா சத்தமாய், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனமா இருக்குது. அவர் இன்னைக்குதான் திருப்தியா சாப்பிட்டு இருக்கிறாரு. அததான் இப்ப சத்தம் வருது, ஆர்ப்பரிப்பின் சத்தம், வெற்றியின் சத்தம். பவுல் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மறிப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நாமும் பாடுகள் மத்தியில, துன்பத்தின் மத்தியில நாமும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய், தேவ சித்தம் செய்து முடித்தவர்களாய், தேவ சந்நிதியில காணப்பட நாம் ஆயத்தமாகவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்பட்டார். உண்மையாவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உலகத்துல மனுஷன் பேசின வார்த்தையெல்லாம், இவன் இப்படி பேசினான், அவன் அப்படி சொன்னான், இதையே யோசிக்கிறத நமக்கு வேதனை தான் கொடுக்கும். ஆனா தேவ வார்த்தையை தியானிப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஜெயமாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். அதனாலதான் அவரால் மரணத்தையும் ஜெயமாக ஜெயிக்க முடிந்தது. ஆமென். இன்னைக்கு நாம எப்படி முடிக்க போகிறோம்?